வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோ வந்துட்டு இதுக்கு ரெலவெண்டா போட்டிருக்கோம். அந்த செட் 1ஓட வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். சரி, அதுல ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணிருப்போம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் சரி கமெண்ட் செக்ஷன்லயும் சரி கொடுத்துருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. சரி, அதை பார்த்துட்டு இந்த வீடியோல இருக்கிற கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியுங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கான கொஸ்டின் அப்படியே பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இது ஒரு நம்பர் சீரிஸ் பேஸ்டு கொஸ்டின்ங்க. 20, 24, 33 question mark 107, 228, 397. அப்ப இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வருமோ அதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி 20ங்கிறது 24 ஆகுது, 24ங்கிறது 33 ஆகுது, அடுத்தது 107 228 ஆகுது, அதே மாதிரி 228 397 ஆகுது. இந்த மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா பிளஸ் பண்ணிருப்பாங்க அல்லது மைனஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? பிளஸ் ஆர் மைனஸ். சரிங்களா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 20ல ஆரம்பிச்சது வேகமா வந்துட்டு இங்க ஒரு 7695 இந்த மாதிரி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹியூஜ் வேல்யூவா முடியுது அப்படின்னா அப்ப பெருக்கிருப்பாங்க. சரியா? அதுவே ஒரு 7695 அல்லது 8520 அப்படின்னு ஆரம்பிச்சு இங்க வந்து முடியறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 30ன்னு முடியுதுன்னா டிவைட் பண்ணிருப்பாங்க. சரியா? அப்ப எப்ப நம்ம வித்தியாசம் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பார்த்து எப்ப நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆனாவோ அல்லது கிராஜுவலா டிக்ரீஸ் ஆனாவோ. சரியா? அதுவே பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ நீங்க எப்பயுமே டிஃபரன்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பெருக்கும் போது வகுக்கும் போது டிஜிட்ஸ் வந்து அதிக எண்ணிக்கையில கொடுத்துருப்பாங்க. சரியா? 3 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்துட்டு ரொம்ப செலவாகும். அது மட்டும் இல்லாம உங்களால அந்த டிஃபரன்ஸ் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சரியா? நீங்க அதனால எப்பயுமே இந்த மாதிரி கிராஜுவல் இன்க்ரீஸ் கிராஜுவல் டிக்ரீஸ் ஆனா மட்டும் டிஃபரன்ஸ் பாருங்க. சரியா? சரி, இப்ப இங்க பாருங்களேன். இப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் மேலே என்ன போட்டிருக்குன்னா அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். சரி, இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. 24க்கும் 33க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா இதுல ஒரு 6 இதுல ஒரு 3 9. இங்க 107க்கும் 228க்கும் அப்படின்னா 8ல 7 போச்சுன்னா 1, இங்க 2, இங்க 2ல 1 போச்சுன்னா 1, 121. அதே மாதிரி 397க்கும் 228க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 17ல 8 போச்சுன்னா 9, இங்க 8 தான் இருக்கும், 8ல 2 போச்சுன்னா 6, இங்க 3 இருக்கும், 3ல 2 போச்சுன்னா 1, 169. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா 13 ஸ்கொயர்னு. சரியா? இது எப்படி வந்திருக்கு 11 ஸ்கொயர். 121 வந்துட்டு 11 ஸ்கொயர். 9 எப்படி வந்திருக்கு 3 ஸ்கொயர். 4 எப்படி வந்திருக்கு 2 ஸ்கொயர். சரியா? இது நம்ம அவசரப்பட்டு இது ஒரு ஆட் நம்பர் சீரிஸ்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல 2 வந்திருக்கு இல்லையா? அப்ப ஸ்டார்டிங்ல 2 வந்திருக்கு, அதுக்கப்புறம்லாம் ஆட் நம்பரா வருது அப்படின்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும், ஒரு பகா எண் தொடரா இருக்கும். சரியா? பிரைம் நம்பரோட சீரீஸா இருக்கும். சரியா? அப்ப அடுத்ததா என்ன வரும் பிரைம் நம்பர் அப்படின்னா 5 வரும் இல்லைங்களா? 5 ஸ்கொயர் வரும். சரிங்களா? அடுத்ததான் என்ன வரும் 7 ஸ்கொயர் வரும் இல்லையா? அப்ப இதுக்கும் இந்த கொஸ்டின் மார்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னா 5 ஸ்கொயரோட டிஃபரன்ஸா இருக்கும். அப்ப 5 ஸ்கொயர் என்ன வரும் 5 5 25. அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க்குக்கும் இந்த 107க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 7 ஸ்கொயரா இருக்கும். 7 ஸ்கொயர் என்ன வரும் 49. சரியா? அப்ப நமக்கு தேவை என்னன்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க 107ல இருந்து 49 கழிச்சாலும் வந்துடும், அல்லது 33ஓட 25 கூட்டினாலும் வந்துடும். அப்ப நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 plus 25. அப்ப 58. சரியா? இதை ஆட் பண்ணா 8, இதை ஆட் பண்ணா 5. அப்ப நமக்கான ஆன்சர் என்னங்க 58. சரியா? அல்லது நீங்க 107ல இருந்து இந்த 49 மைனஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? இப்ப 17ல 9 போச்சு அப்படின்னா 8, இங்க 9 இருக்கும், 9ல 4 போச்சு அப்படின்னா 5. சரி, எப்படி பார்த்தாலும் நம்மளால ஆன்சரை சொல்ல முடியும். சரிங்களா? எப்பயுமே இந்த மாதிரி சீரீஸ் வருது அப்படின்னா அவசரப்பட்டு வித்தியாசத்தை பார்க்காதீங்க. சரியா? வந்துட்டு இது கூட்டல் தொடரா அல்லது கழித்தல் தொடரா அப்படின்னு பாருங்க. சரியா? அடிஷன் பண்ணிருக்காங்களா அல்லது சப்ட்ராக்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத பாத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பாருங்க. அதுவே வந்து பெருக்கல் தொடர் வகுத்தல் தொடரா இருக்கு அப்படின்னா ஹியூஜா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, சரியா, அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது பெருக்கல், வேகமா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது வகுத்தல். சரியா? அப்ப நீங்க டிஃபரன்ஸை பார்த்து உங்களோட நேரத்தை வீண் பண்ணாதீங்க. சரிங்களா? சரி, நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம அதை தெளிவா இன்னும் பார்க்கலாம். சரிங்களா?
சரி, நம்ம இப்போ ஓவராலா எல்லா கொஸ்டின் டிஸ்கஷன் பண்றதுனால ஒவ்வொன்றுக்கும் நம்ம டெப்தா போனோம்னா இதுக்கே வந்துட்டு ஒரு 1 hour ஆயிடும். சரிங்களா? அதனால நம்ம அந்தந்த கொஸ்டின்ஸ் வரும்போது பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி வீடியோவும் நம்ம போடலாம். சரி, ஒவ்வொரு டாபிக் வைஸாவும் நம்ம வீடியோ போடலாங்க. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் சீரிஸ். சரியா? நீங்க இதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கான நம்பரை வந்துட்டு ஃபார்வர்ட்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? பேக்வர்ட்ல மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஃபார்வர்ட்ல பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ உதாரணமா பி அப்படின்னா ஆல்பபெட்ல 2வது லெட்டரா வரும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒய் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 25 வரும். எக்ஸ் அப்படின்னா 24 வரும். அப்படிலாம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்போ உதாரணமா ரிவர்ஸ்ல இருந்து சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 27ல இருந்து, சரியா, நீங்க ஃபார்வர்ட்ல என்ன நம்பர் அசைன் பண்ணிருக்கீங்களோ அதை மைனஸ் பண்ணீங்கன்னா அதோட பேக்வர்ட் நம்பர் தெரிஞ்சிடும். இப்போ உதாரணமா எக்ஸுக்கு வந்துட்டு நம்ம 24ன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க இல்லையா? ஏபிசிடி அப்படியே ஃபார்வர்ட்ல பார்த்தோம்னா 24வது லெட்டரா இருக்குன்னா பேக்வர்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா 27ல இருந்து 24 கழிச்சிடுங்க. அப்ப 3 இருக்கும். சரியா? பின்னாடி இருந்து பார்த்தா எக்ஸ்ங்கிறது 3 இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ உதாரணமா ஃபார்வர்ட்ல பார்க்கும்போது எஃப் வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப பேக்வர்ட்ல பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த 27ல இருந்து 6 மைனஸ் பண்ணணும். அப்ப 21வது லெட்டரா இருக்கும். நீங்க அப்படி எடுத்துக்கலாம். இப்ப டி அப்படிங்கிறது வந்துட்டு 20வது லெட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட்ல இருந்து பார்க்கும்போது பேக்வர்ட்ல என்னவா இருக்கும் அப்படின்னா 7வது லெட்டரா இருக்கும். சரியா? என்ன பண்ணணும், 27ல இருந்து நீங்க வந்துட்டு 20 மைனஸ் பண்ணிடணும். அப்ப 7வது லெட்டரா இருக்கும். டி வந்துட்டு ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப நீங்க ஃபார்வர்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதுமானது. சரியா? அப்படி பண்ணாதான் உங்களால இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால போட முடியும். இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் அப் டு 1 மினிட் கூட சில பேர் எடுத்துப்பீங்க. சரிங்களா? நம்ம 20க்கு 20 கொஸ்டினையும் நம்ம ப்ராப்பரா அந்த டைம்குள்ள போடணும், எந்த ஒரு தப்பும் இல்லாம அப்படின்னா சில விஷயம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்பதான் நம்ம இந்த டைம்குள்ள அந்த கொஸ்டின்ஸை போட முடியும் கரெக்டா. இப்ப பாருங்க, பிக்கு வந்துட்டு என்ன சொல்றோம், 2 சொல்லுவோமா? அதே மாதிரி ஏக்கு 1 சொல்லுவோம். அடுத்து ஒய்க்கு 25, எக்ஸுக்கு வந்து 24 சொல்லுவாங்களா? அப்ப இந்த கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல எத்தனை லெட்டர்ஸ் வரணும்? இதே போல இந்த சீரீஸ்ல இருக்கிற மாதிரி 4 லெட்டர்ஸ் வரணும். சரியா? இந்த தொகுதியில இருக்கிற மாதிரி 4 லெட்டர்ஸ் வரணும். அப்ப இங்க பாருங்க, ரிவர்ஸ்ல 24, 25, 26, 1, 2 அப்படின்னு ரிவர்ஸ்ல போறாங்க. அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா 26 வரணும். அப்ப 26னா அந்த இடத்துல வர வேண்டிய லெட்டர் என்ன அப்படின்னா இசட் இல்லையா? அப்ப இசட் காம்பினேஷன்ல ஆன்சர்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இங்க இருக்கு, அடுத்ததா இங்க இருக்கு. இந்த 2 தான் ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஆன்சரா வராது, இதுவும் ஆன்சரா வராது. சரி, அடுத்தது இன்னொரு லெட்டர் செக் பண்ண ஆன்சர் வந்துருங்க. சரியா? அடுத்த லெட்டர் பாருங்க, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. இப்ப டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th லெட்டரா ஆல்பபெட்ல, அதே மாதிரி சி அப்படின்னா 3rd லெட்டரா, இங்க ஏ அப்படின்னா 1st லெட்டரா, இங்க இசட் அப்படின்னா 26ஆ? இப்ப பாருங்க, இது பாருங்க 4, 3, 2, 1, 26 அப்படி போகுது. புரியுதுங்களா? அப்படியே திருப்பி 26னா அடுத்த சீரிஸ் இருந்தா 25, அப்புறம் சீரிஸ் இருந்தா 24 அப்படி போகும். சரியா? அப்படியே டிசெண்டிங்ல போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 4, 3, இந்த இடத்துல 2 வரும். இந்த இடத்துல என்ன வரும்? செகண்ட் லெட்டர் வரும். செகண்ட் லெட்டர் என்ன வரும்? பி வரும். சரியா? அப்ப இசட் பி காம்பினேஷன்ல இந்த 2 ஆப்ஷன்ல எது இருக்கு அப்படின்னா இதுதான் இருக்கு. இதுல இல்ல, இசட் ஏன்னு இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இசட்பிஇடி. சரியா? 1 or 2 லெட்டர்ஸை பார்த்து தேவையில்லாத ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2ஓ 1ஓ இருக்குன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். அந்த 2க்குள்ள 2 வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க ஆன்சரை கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா? சரிங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இத டிக்ஷனரி ஆர்டர்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்ப ஆங்கில அகராதி இருக்கு இல்லையா? அந்த ஆங்கில அகராதியின் படி என்ன ஆர்டர்ல இந்த வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை வந்துட்டு நம்ம வச்சு எதுவும் முடிவு எடுக்க முடியாது. ஏன்? எல்லாத்துலயும் சியு காமனா இருக்கு. அடுத்தது தேர்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா இங்க எல், இங்கேயும் எல், இங்கேயும் எல், ஆனா இங்க பி, இங்க எம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அந்த எல் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வரும். சரியா? அதுக்கப்புறம் எம், அதுக்கப்புறம் எம்என் ஓ பி வந்துட்டு அதுக்கு அடுத்ததான் வரும். சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல எது ஃபர்ஸ்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்டா வரும். சரியா? செகண்ட் வந்து ஃபர்ஸ்டா இருக்கும். அப்ப செகண்ட் ஃபர்ஸ்டா இருக்கிற மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இல்ல. சரியா? அப்ப இந்த 3ல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க,
இதுல டி வரைக்கும் காமனா இருக்கா? இப்ப பாருங்க, இங்க யூ வருமா செகண்டா அல்லது ஐ வருமா அப்படின்னு பாருங்க. சரியா? ஐ தான் வரும். ஆமா தானே? இந்த மூணாவது தான் வந்து செகண்டா வரும். அப்ப இந்த மூணாவது செகண்டா இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுல தான் இருக்கு, இதுல இல்ல. அப்ப இதுவும் ஆன்சரா வராது. இப்ப இந்த ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். 3-2-1 3-2-1. அப்ப இதுல எந்த மாற்றமும் இருக்காது. இங்க 5-4 அல்லது 4-5 சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 3-2-1 இதுதான் வந்து என்ன வரப்போகுது, மூணாவது இடத்துல வரப்போகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வரப்போகுது. சரியா? இப்ப அஞ்சாவது இடத்துல நாலாவது இடத்துல எதை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதாவது இந்த எம் வந்து நாலாவது இடத்துல வருமா அல்லது இந்த பி வந்து நாலாவது இடத்துல வருமா அப்படின்னா, இந்த எம் தான் வந்து ஃபோர்த் பிளேஸ் வரும். எம் என் ஓபி. எம்ங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், 13வது லெட்டரா சொல்லுவோம். பிங்கிறது நம்ம 16வது லெட்டரா சொல்லுவோம். அப்ப இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அப்ப 2 3 1 5 4 தான். இதை நம்ம டிக்ஷனரி இதுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் இந்த வேர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. சரிங்களா? அது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்துட்டு ஒரு லெட்டர்ஸை பேஸ் பண்ண சம் தான். சரியா? ஆல்பபெட்ஸை பேஸ் பண்ண ஒரு சம் தான். இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் இருக்கு, இங்க 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இது எது வேணாலும் இருக்கலாம். ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஸ்குவாட் பண்ணி கொடுத்துருக்கலாம். சரியா? ஏதோ ஒரு வேல்யூ பத்தி மல்டிபிள் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? அது லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அது மாதிரி 2 செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப தேர்ட் செட் ஆஃப் இந்த வேர்டை வச்சுதான், சரியா, இந்த வேர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸை வச்சுதான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப பி அப்படின்னா 16ன்னு சொல்லுவோமா, ஏ அப்படின்னா 1, ஆர் அப்படின்னா 18ன்னு சொல்லுவோம், ஈனா 5, என் அப்படின்னா 14, டி அப்படின்னா 20. சரியா? இப்ப இதோட சம்மேஷன் என்ன வருது பாருங்க, இதெல்லாம் கூட்டுங்க. 16 16 1 17, சரியா? 17 8 18, 17 18 35, 35 5 40, 40 ஒரு 14 எவ்வளோங்க வரும், 40 14 54, 54 ஒரு 20, 54 ஒரு 20, 74. அப்ப 74. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது 148. அப்ப கூட்டி பெருக்கிருக்கிறாங்க. சரியா? கூட்டி பெருக்கினா மட்டும்தான் என்ன வரும், 148 வரும். சரியா? இப்ப அடுத்ததும் அதே மாதிரியே பாருங்களேன். இங்க பாருங்க, ரேங்கிள் கொடுத்துருக்காங்களா. இப்ப இது பாருங்க, டபிள்யூ என்ன வரும் நமக்கு, 23 வருமா, ஆர்னா 18, ஏனா 1, என்னா 14, ஜினா 7, எல் அப்படின்னா 12, இ அப்படின்னா 5. சரியா? இது அப்படியே கூட்டுங்க. இது கூட்டினா என்ன வரும், 23, 23 ஒரு 18, 41, 41 1 42, 42 ஒரு 14, 56, 56 ஒரு 7, 63, 63 ஒரு 12, 75, 75 ஒரு 5, 80. அப்ப 80 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டபுள் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன வரும், 160 வருமா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுமா? என்ன வரும் பாருங்க, ஜிக்கு என்ன வரும் அப்படின்னா 7 வரும், பிளஸ் ஆருக்கு என்ன வரும் 18, ஏக்கு 1, எண்ணுக்கு 14, டிக்கு 20, ஈக்கு 5, அட்லாஸ்ட் டிக்கு என்ன வரும் 4 வரும். சரியா? இதை அப்படியே ஆட் பண்ணி இன்டூ 2 போடுங்க ஆன்சர். இதை அப்படியே ஆட் பண்ணி இன்டூ 2 போடுங்க. சரி, அதை அப்படியே ஆட் பண்ண என்ன வந்துச்சு, 7 இதுவும் கூட்டினா 25, 26, 40, 26 ஒரு 40, 40 20, 40 20 60, 60 ஒரு 5, 65, 65 4 69. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த 69 2ஆல பெருக்கணும். சரியா? 60 × 2 120, 9 × 2 18. அப்ப என்ன வரும், 138 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 138. சரிங்களா? இதுல பாருங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் இருக்கு, அதை நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும். சரியா? கூட்டுறதும் சரி பெருக்கிறதும் சரி கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா லெட்டர்ஸ்க்கும் வந்துட்டு நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அது மனப்பாடம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கும்போது இதுக்கான ஷார்ட் கட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சரிங்களா? சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா மிரர் இமேஜுங்க. சரியா? மிரர் இமேஜ், அதாவது இந்த மாதிரி ஒரு மிரரை நம்ம நிக்க வைக்கிறோம் அப்படின்னா, சரியா, அதுல இந்த வேர்டு வந்துட்டு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா?
நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதிட்டு அதை அப்படியே பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒரு ஒயிட் ஷீட்ல இது அப்படியே இதே ஆர்டர்ல எழுதிட்டு அதை அப்படியே பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா என்ன என்ன மாதிரி அந்த பிம்பம் இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஆன்சர் இருக்கும். சரியா? இப்ப மிரர் அப்படிங்கும்போது நம்ம அப்படியே நான் எப்படியே உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இந்த டி இங்க இருக்கா, அப்ப டி அப்படியே தான் இருக்கும். சரியா? டி அப்படியே தான் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ அதை வச்சு ஆன்சர் ஆப்ஷன் எதுவும் எலிமினேட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப அடுத்ததா பாருங்க, என் வந்துட்டு இப்படி இருக்கா, அப்ப இங்க எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கு. அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது இ வந்துட்டு இப்படி இருக்குன்னா இதுல இ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் நம்ம தூக்கிடலாம். சரியா? நீங்க பாருங்க எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? பார்க்க பார்க்க ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். சரியா? அடுத்து பாருங்க ஜி. ஜி வந்துட்டு ஜி இல்ல சாரி எம். இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இது எம். சரி, எம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இப்படி இருக்கும். சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வராது. சரியா? இப்ப பாருங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல என்ன இருக்கோ, என்ன வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கோ அதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா தான் இருக்குங்க. இது எல்லாமே சேமா தான் இருக்கு. இந்த டி வருமா அல்லது இப்படி வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? அப்ப இங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும். சரியா? இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான் இருக்கு. அப்ப இது ஆன்சரா வர வாய்ப்பு இல்லை. அப்ப நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்க ரொம்ப அதிகப்படியான லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் நமக்கு டைம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். சரியா? டைம் ஆப்டிமைசேஷனுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் வந்துட்டு ஒரு ஆல்பபெட் சீரிஸ் தான். இது அப்படி பாருங்க. இப்ப வந்துட்டு ஐ அப்படின்னா ஐ 9. சரியா? எல் என்ன அப்படின்னா 12. ஹெச் வந்துட்டு 8. சரியா? அதே போல இங்க கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11. சரியா? கியூ வந்து பாத்தீங்கன்னா 17. சரியா? இப்ப இது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்னு பாருங்க. இதை வச்சு நம்ம ஆன்சரை சொல்லணும். இதை வச்சு நம்ம ஆன்சரை சொல்லணும். சரியா? இப்ப இங்க என்ன இருக்கு? 9ல இருந்து பிளஸ் 3யா, அதே மாதிரி 8ல இருந்து பிளஸ் 3யா, அதே மாதிரி 7ல இருந்து பிளஸ் 3 வர மாதிரி ஏதாச்சும் இருக்கா பாருங்க. இப்ப 7ல இருந்து பிளஸ் 3னா 20 இல்லையா? 20னா நமக்கு தெரியும் டி தான் வந்து 20. அப்ப டி காம்பினேஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரலாம். சரியா? அடுத்தது வெரிஃபை பண்ணுங்க. சரியா? ஒரு 2 லெட்டர் வரைக்கும் வெரிஃபை பண்ணுங்க. அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். இங்க எஃப் வந்து என்ன இருக்கும்? 6 வருமா? இங்க சி வந்து 3 வரும். சரியா? அப்ப -3 பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க ஐ வந்து 9 வரும். சரிங்களா? இங்க வந்துட்டு எஃப் வந்து என்ன வரும்? 6 வரும். இதையும் -3 பண்ணிருக்காங்க. அப்ப ஆப்வியஸ்லி இதையும் வந்து -3 பண்ணிருப்பாங்க. எல் அப்படிங்கிறது 12 அப்படின்னா அதுல 3 கழிச்சிங்க அப்படின்னா 9 வரும். 9 என்ன வரும்னா ஐ வரும். டிஐ. டிஐ காம்பினேஷன்ல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. சரியா? இன்னும் ஒரு லெட்டர் நம்ம கரெக்டா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இங்க ஹெச் அப்படின்னா 8. சரியா? அதே மாதிரி இ அப்படின்னா 5. சரியா? அப்ப 8ல இருந்து 3 மைனஸ் பண்ணிருக்காங்க 5 வரத்துக்கு. அதே மாதிரி ஜேக்கு என்ன அப்படின்னா 10, ஜிக்கு என்ன அப்படின்னா 7. அப்ப 10ல இருந்து 3 கழிச்சிருக்காங்க. அப்ப 7 வரும். சரியா? அப்ப இங்க என்ன வரும்னா ஜி 7னா அதுல இருந்து 3 கழிச்சீங்கன்னா 4 வரும். 4 என்ன வரும்? 4th லெட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா டியா இருக்கும். அப்ப எது நமக்கு ஆன்சரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஐடி. டிஐடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதுவும் கிடையாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லயே நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். சரியா? அந்த டீயை வச்சு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ வராது, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ வராதுன்னு எலிமினேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2ம் 4யும் கம்பேர் பண்ணணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெட்டர்ல நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டிஐடிஜி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்பெடட். சரியா? இதுல ஒரு இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மறைச்சிருக்காங்க. இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த இமேஜ் வந்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட இமேஜ்ல எதுல வந்து மறைஞ்சிருக்கு? இந்த பிம்பம் இருக்கு இல்லையா? இது எதுல மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த படம். சரியா? இந்த பிம்பம் எதுல மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. இப்படி பாருங்க. இப்படி உள்ளார ஒரு ட்ரையாங்கிள் இருக்கணும். இன்சைடா ஒரு ஸ்கொயருக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கணும். அப்போ ஒரு ஸ்கொயருக்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி இங்க இல்லைங்க. வெளியில ட்ரையாங்கிள் இருக்கு. உள்ள இருந்தா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனா இது வெளியில இருக்கு. அப்ப இது வராது. சரியா? இங்க ட்ரையாங்கிளே இல்ல. சரியா? ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. இது வேண்டாம். சரியா? இங்க பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. சரியா? இங்க இருக்குங்களா? பாருங்க இங்கேயும் அதே மாதிரி இருக்குல்ல.
அப்ப பாருங்க அடுத்ததெல்லாம் இல்ல, இது ஒன்லயே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து செக் பண்ணி உங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரியா? இதுல இல்லவே இல்ல அப்படி இல்லைங்களா? உள்ள ஒரு ஸ்கொயர்க்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இல்லவே இல்ல. இங்க பாருங்க அது அப்படியே பர்ஃபெக்டா இருக்கு. இங்கேயும் இருக்கு, இதை பாருங்க இங்கேயும் இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல இருந்தாவே போதுமானதுதான். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? ரொம்ப கவனமா பாருங்க, பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்பயுமே எலிமினேஷனை யூஸ் பண்ணுங்க. சரியா? தேவையில்லாத எது இருக்குமோ அதை தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் எது வந்துட்டு கம்பேரிட்டிவா இருக்கோ, ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி இருக்கோ அதை வச்சு மட்டும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. இதுல அப்படி எதுவுமே இல்லை, இது ஒன்னே வந்து டைரக்டா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு பிளட் ரிலேஷன் ப்ராப்ளம்ங்க. சரியா? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜென்ரேஷன் வந்து கரெக்டா போடணும். இப்ப நம்ம அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட பிறந்தவங்க, சரியா, நம்ம பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா இவங்க பசங்களாம் இருக்கோம் அப்படின்னா நாமெல்லாம் ஒரே ஜென்ரேஷன்ல இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் டிஃபரன்ஸ்ல இருப்போம் இல்லையா? அதுவே நம்ம அப்பா அம்மா அப்படிலாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு முந்தைய ஜென்ரேஷனா இருப்பாங்க. சரிங்களா? அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனா இருப்பாங்க. சரியா? நமக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 3 ஜென்ரேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன், அடுத்தபடியா தேர்ட் ஜென்ரேஷன். இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதிகப்படியா 3 ஜென்ரேஷன் தான் கேட்பாங்க. சரியா? நீங்க பிரதர், சிஸ்டர், கசின், நெப்யூ இது மாதிரிலாம் வருதுன்னா ஒரு நேர்கோடா போட்டுக்கோங்க. சரியா? அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏரோ போட்டுக்கோங்க. சரியா? அதே மாதிரி மேலுக்கு வந்துட்டு பிளஸ் சைனை யூஸ் பண்ணுங்க, ஃபீமேலுக்கு வந்துட்டு மைனஸ் சைனை யூஸ் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி கரெக்டா போட்டீங்கன்னா தான் ஆன்சரை டக்குன்னு உங்களால சொல்ல முடியும். சரியா? நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணாம நீங்க அப்படியே போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல குழப்பம் வந்துடும், திருப்பி அந்த பேராகிராஃபை படிக்கிற மாதிரி ஆயிடும். சரியா? இப்ப பாருங்க, ஏ இஸ் மேரிட் டு இசட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏ இசட்டை திருமணம் செய்து கொண்டார். சரியா? ஏ வந்துட்டு இசட்டை திருமணம் செய்து கொண்டார். சரியா? இருங்க, எப்பயுமே நமக்கு நார்மலா 3 ஜென்ரேஷன் கொடுப்பாங்க. சரியா? ரொம்ப ரேரா வேணா 4 ஜென்ரேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? கொடுக்க மாட்டாங்களா சொல்லவில்லை, கொடுக்கலாம். ஆனா அதிகமா 3 ஜென்ரேஷன் கொடுப்பாங்க. இப்படி போட்டுக்கலாம். சரியா? யாருக்கும் ஏக்கும் பிக்கும் ஏக்கும் இசட்டுக்கும், சாரி பி இல்ல இசட், ஏக்கும் இசட்டுக்குங்க. சரியா? ஏ வந்து இசட்டை திருமணம் செய்து கொண்டார். ஏ இஸ் மேரிட் டு இசட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதனால நான் இந்த ஏதோ போட்டுக்கிறேங்க. சரியா? இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தோன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல யாரு கணவர் யாரு மனைவி அப்படிலாம் தெரியாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, எல் எம் மற்றும் இசட் என இசட்டுக்கு 3 குழந்தைகள் உள்ளன. என்னென்ன சொல்றாங்க பாருங்க, இசட் ஹாஸ் 3 children, எல் எம் அண்ட் என். சரியா? இவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்களாம். யார் யாரு அப்படின்னா 3 குழந்தைங்க. யார் யாரு அப்படின்னா எல், அப்புறம் எம், அட் லாஸ்ட் இசட். சாரி இசட் இல்ல என், எல் எம் என் அப்படின்னு 3 குழந்தைங்க இருக்காங்க. இசட் இஸ் நாட் த ஃபாதர் ஆஃப் த சில்ட்ரன். இந்த குழந்தைகளுக்கு இசட் வந்து ஃபாதர் இல்லையா? அப்ப இவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா மதரா இருப்பாங்க. அப்ப ஃபாதர் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஏ இருப்பாங்க. நீங்க அப்படி போட்டுக்கணும். இசட் வந்துட்டு ஃபாதர் கிடையாது அப்படின்னா அப்ப யார் 2 பேர்த்துல ஏவும் இசட் தான் அவங்களுக்கு பேரண்ட் அப்படிங்கும் போது, இந்த குழந்தைகளுக்கு பேரண்ட் அப்படிங்கும் போது இசட் அதுல வந்துட்டு ஃபாதர் கிடையாது அப்படிங்கும் போது நம்ம யார் வந்துட்டு ஃபாதரா இருப்பாங்கன்னா ஏ வந்து ஃபாதரா இருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, பி இஸ் த மதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏவோட மதர் மேல போட்டுக்கணும் நீங்க. சரியா? ஏ வந்துட்டு பி இஸ் த மதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஏக்கு மதர் யாரு அப்படின்னா பி, இவங்க மதர் அப்படின்னா நீங்க மைனஸ் போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, இசட்டின் குழந்தைகளின் தந்தை, இசட் குழந்தைகளின் தந்தை இல்லை, பி என்பவர் ஏவின் தாய் ஆவார். சரியா? எல்லின் கணவர் டி ஆவார். எல்லின் கணவர் டி ஆவார். எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி. எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி. சரியா? எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி. டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து ஹஸ்பண்டா. அப்ப ஹஸ்பண்ட் அப்படின்னு என்ன பண்ணணும், பிளஸ் போடணும். சரி, எல் இஸ் த ஹஸ்பண்டா, எல் தான் ஹஸ்பண்டா. அப்ப எல்லுக்கு வந்து நம்ம பிளஸ் போடணும். சரிங்களா? எல்லுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் போடணும். யாருக்கு அப்படின்னா டிக்கு. டி வந்துட்டு அப்ப என்னன்னா வந்துட்டு இவரு யார், மனைவி. சரிங்களா? அதான் சொல்றாங்க அங்க. சரிங்களா? எல் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் டி அப்படின்னா எல் வந்துட்டு கணவர், யாருக்கு அப்படின்னா டி. அப்ப டி வந்து மனைவி, எல் வந்துட்டு ஹஸ்பண்ட்னா பிளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, எம் ஹேஸ் 2 daughters, ஹெச் அண்ட் ஜே. எம்முக்கு வந்து 2 daughters இருக்காங்களா, ஹெச்சும் ஜேவும் இருக்காங்களா.
இப்ப பாருங்க அடுத்த ஜெனரேஷன் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 டாக்டர்ஸ். யாரும் ஹெச்சும் ஜேவும் இருக்காங்க. ஹெச் அப்புறம் ஜே. சரி இது போட்டுக்கலாம் எம்முக்கு. சரியா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஹவ் இஸ் இசட் ரிலேட்டட் டு பி. அவ்வளவுதாங்க. இசட் வந்துட்டு பிக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இசட் வந்துட்டு பிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப பியோட மகனோட மனைவி. அப்ப பியோட மகனோட மனைவி அப்படின்னா இசட் வந்து மருமகள். சரிங்களா? அதாவது டாக்டர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. மருமகள். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? டாக்டர் இன் லா, மருமகள். சரியா? அதே போல இசட்டுக்கு வந்து பி என்ன உறவு? சரியா? இப்ப வந்து இசட் என்பவர் பிக்கு என்ன உறவு அப்படின்னா மருமகள். அதே மாதிரி பி என்பவர் இசட்டுக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லுவோம்? மாமியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே கேட்கலாம். சரியா? அதே மாதிரி இசட் வந்துட்டு டிக்கு என்ன உறவு அப்படின்னா மாமியார். டி வந்து இசட்டுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. டி வந்து பாத்தீங்க இவங்க மகனுடைய மனைவி. சரியா? அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்லுவோம்? மாமியார்னு சொல்லுவோம். சரியா? மதர் இன் லான்னு சொல்லுவோம். டிஏ வந்து என்ன சொல்லுவோம்? இசட்டுக்கு டாக்டர் இன் லான்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நீங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க ஈஸியா சொல்ல முடியும் உங்களால. சரியா? இப்ப பிக்கு வந்துட்டு எல் என்ன ஆகுது அப்படின்னா பேரப்பையன். இப்ப எம்மும் என்னும் என்ன ஆகுது அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால தீர்மானமா சொல்ல முடியாது. சரியா? எம்மும் என்னும் வந்துட்டு ஆனா பெண்ணான்னு தெரியாது. அப்ப பேரனாவும் இருக்கலாம், பிக்கு பேத்தியாவும் இருக்கலாம். யாரு? எம்மும் என்னும். சரியா? புரியுதுங்களா? ஹெச் ஜே எல்லாம் என்ன வரும் அப்படின்னா கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியா வரும். சரியா? ஹெச் ஜேங்கிறது இங்க என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் ஹாஸ் 2 டாக்டர்ஸ் ஹெச் அண்ட் ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஹெச் அண்ட் ஜே பிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொள்ளு பேத்தின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது மகனுடைய குழந்தையோடைய குழந்தை தான் வந்து ஹெச்சும் ஜேவும். அப்படிங்கும்போது அது என்ன ஆகும்? கொள்ளு பேத்தி ஆகும். நீங்க எப்பயுமே இந்த ஃபேமிலி ட்ரீயை கரெக்டா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஆன்சர் வந்து ஈஸியா சொல்ல முடியும், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல். சரிங்களா? சரிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நம்ம ரீசனிங் அடுத்த செட் 2க்கான ரீசனிங் கொஸ்டின்ஸை பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரிங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.